இப்போ இந்த எடுத்துக்காட்டு சம்ல நமக்கு y² = -12x கொடுத்திருக்காங்க. என்ற பரவளையத்தின் குவியம், முனை, இயக்குவரின் சமன்பாடு, அச்சு, செவ்வகத்தின் நீளம் ஆகியவற்றை காண்க. ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சமன்பாடு எப்படி இருக்கு அப்படின்னா y² = -4ax. அதாவது இந்த டயக்ராம்ல இருந்தே நமக்கு தெரியும் இது வந்து இடப்புறம் திறப்புடையது. என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா பரவளையம் இடப்புறம் திறப்புடையது. இப்போ இந்த ரெண்டு சமன்பாடையை நம்ம ஈக்குவல் பண்ணும்போது இந்த 12 4a நம்ம என்ன செய்யணும், ஈக்குவல் பண்ணணும். = 12. So a = 12/4. நம்ம கேன்சல் பண்ணோம்னா a = 3. ஸோ இந்த a வந்து நமக்கு இந்த குவியம், செவ்வகத்தின் நீளம்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நமக்கு இடப்புறம் திறப்புடையது அப்படின்னா நமக்கு அந்த அட்டவணையில தெரியும். ஸோ இதுதான் நமக்கு என்னது y² = -4ax குறியது. ஸோ இதுல உள்ள எல்லாமே நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அதாவது குவியம், முனை 5 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட், தேர்டு, 4. செவ்வகத்தின் நீளம். செவ்வகத்தின் சமன்பாடு நமக்கு கேட்கல. அதாவது அச்சு, முனை, குவியம், இயக்குவரையின் சமன்பாடு, செவ்வகத்தின் நீளம். அச்சு, முனை, குவியம், இயக்குவரின் சமன்பாடு, செவ்வகத்தின் நீளம். செவ்வகத்தின் சமன்பாடு நமக்கு என்ன செய்யல, கேட்கல. அதனால லாஸ்ட் ஒன் விட்டுட்டு மத்ததெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே நம்ம a வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3. இப்போ இங்க நமக்கு பாத்தீங்கன்னா அச்சு வந்து y = 0. அதாவது இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பரவளையம்ங்கிறது 0ல இருக்கு. அதனாலதான் இதோட முனை பாத்தீங்கன்னா 0,0 கொடுத்திருக்காங்க. இந்த சிவப்பு கலர் கோடு பாத்தீங்கன்னா நமக்கு x அச்சுல போகுது. அப்ப x அச்சுல நமக்கு ஏதாவது ஒரு புள்ளி இருக்கும், ஆனா y அச்சுல கிடையாது. அதனாலதான் நமக்கு என்ன செய்யறோம், y = 0ன்னு எடுத்திருக்கோம். அப்ப x அச்சு y = 0. அடுத்து முனை பாத்தீங்கன்னா 0,0. முனை v, அதாவது h, k = 0,0. குவியம் f. f வந்து -a,0. நமக்கு இங்க நம்ம a என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3. அப்போ -3,0. நெக்ஸ்ட் இயக்குவரையின் சமன்பாடு. x = a, அதாவது x = 3. லாஸ்ட் செவ்வகத்தின் நீளம் 4a. 4 × 3 = 12. இதுதான் நமக்கு என்னது y² = -4ax குறிய அவங்க கேட்டிருக்கிறதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து எக்ஸாம்பிள் சம். இந்த எடுத்துக்காட்டு சம்ல நமக்கு x = 10p - 20 - p² கொடுத்திருக்காங்க. பரவளையத்தின் முனையில் உச்சத்தை அடையும் என காட்டுக அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பரவளையம் நிரூபிக்கணும். அடுத்தது முனை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ஆர்டர் படி எழுதணும்னா x = -p² + 10p - 20. இப்போ இதுல வந்து x = காமனா வெளியில எடுத்துட்டோம்னா p² - 10p + 20. இப்போ இந்த இதுல நம்ம இந்த p² - 10p மட்டும் தனியா எடுத்துக்கலாம். அதாவது p² - 10p இத வந்து நம்ம ஒரு சமன்பாடா கொண்டு வரணும்னா இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா p - 5 the whole square எடுத்துக்கலாம்.
இப்படி நம்ம எடுக்கும் பொழுது இது நமக்கு a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி இருக்குது. ஸோ இது அந்த ஃபார்முலா படி மாத்திரம்னா a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 10p நம்ம எடுத்தது என்ன செஞ்சிருக்கு, இந்த p மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் யூஸ் பண்ணும்போது நமக்கு இங்க வந்திருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா இங்க என்ன இருக்கு 25. இப்போ இதை வந்து இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 10pல ஒரு 25 ஆட் பண்ணிட்டோம்னா இந்த p மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 10p பிளஸ் 20 ஒரு பிளஸ் 5 மைனஸ் 5 ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம பிளஸ் பண்ணும்போது மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 10p பிளஸ் 25 மைனஸ் 5. இப்போ இந்த ஈக்குவேஷன் நமக்கு இங்க கிடைச்சிருச்சா, பி ஸ்கொயர் மைனஸ் 10p பிளஸ் 25. ஆனா பி ஸ்கொயர் மைனஸ் 10p பிளஸ் 25க்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும், இந்த p மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் என்ன செய்யணும், இங்க யூஸ் பண்ணணும். ஈக்குவல் டு மைனஸ் p மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5. இப்போ இந்த மைனஸ் உள்ள கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் p மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 5. இப்போ இந்த பிளஸ் 5 நமக்கு அங்கிட்டு மைனஸ் 5 கொண்டு வரணும். So x minus 5 equal to minus p minus 5 the whole square. So நமக்கு x squared equal to minus 4ay தெரியும். இப்போ இந்த இடத்துல நமக்கு இதை x ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க x term இருக்கு. So நம்ம x minus h y minus k நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே. அதாவது இந்த x ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம இதை போடுவோம். அதாவது x மைனஸ் h the whole squared equal to minus 4a y minus k. ஸோ இங்க y இருக்கிறதால இது y minus k. ஆனா நமக்கு இங்க என்ன இருக்கு p. ஸோ அப்ப இதை நம்ம மைனஸ் p டேர்மா எடுத்துக்கலாம், p ஸ்கொயர் மைனஸ் p ஸ்கொயர். அப்போ x equal to x minus 5, p equal to p minus 5. ஸோ நமக்கு இது இங்க ஸ்கொயர்டு வந்து pல தான் இருக்கு, இங்க ஸ்கொயர்டு வந்து எக்ஸ். ஆனா எக்ஸ் என்னது பிளஸ்ல இருக்கு, இங்க மைனஸ்ல இருக்கு. ஸோ இதை நம்ம பிளஸ்ஸா மாத்தணும்னா என்ன செய்யணும், மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். இப்போ இது நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு மைனஸ் 4ay என்ற அமைப்பு படி உள்ளதால் இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரவளையம். இன்னொன்னு இது கீழ்ப்புறம் திறப்புடையது. எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 4ay அப்படின்னா அது கீழ்ப்புறம் திறப்புடையது. இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலா நமக்கு பி இருக்கு. ஸோ அப்போ இதுதான் நமக்கு என்னது பி. ஸோ இங்க ஒய்க்கு பதிலா நமக்கு எக்ஸ். எப்பவுமே நம்ம எக்ஸ் ஒய் எடுப்போம், ஆனா இங்க பிங்கிறது வந்ததால நம்ம இதை பின்னு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம முனை கண்டுபிடிக்கணும். ஸோ முனை பி வந்து நமக்கு என்னது ஹச் கமா கே. ஸோ இது நமக்கு என்னது எக்ஸ் மைனஸ் ஹச், இந்த எக்ஸ் மைனஸ் ஹச். ஸோ இது நமக்கு என்னது ஒய் மைனஸ் கே, இது நமக்கு ஒய் மைனஸ் கே, அதாவது பி மைனஸ் கேன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க பி இருக்கிறதால பி மைனஸ் கே. இது வந்து எக்ஸ் மைனஸ் ஹச். ஸோ ஹச் வந்து நமக்கு என்ன இருக்கு மைனஸ் 5. இப்போ இங்க ஒரு மைனஸ் நமக்கு இல்ல. இப்போ இதை நம்ம இந்த பி ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இருக்கா, இதுல வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ பிக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்கு பி மைனஸ் 5. இப்போ p minus 5 the whole square equal to minus x minus 5. இப்போ இது நமக்கு இந்த x squared equal to minus 4ay அமைப்பு படி இருக்கு. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன இருக்கு இங்க p. ஸோ அப்போ இதான் நமக்கு என்னது p minus h squared equal to minus 4a x minus k. அப்போ இங்க hக்கு பதிலாக என்ன இருக்கு minus 5, இங்க கேக்கு பதிலா மைனஸ் 5. ஸோ இந்த மைனஸும் மைனஸும் இந்த மைனஸ் மைனஸும் பிளஸ் ஆயிடும், இங்க மைனஸ் மைனஸும் பிளஸ் ஆயிடும். அப்ப h ஈக்குவல் டு 5, k ஈக்குவல் டு 5. ஸோ இதுதான் நமக்கு முனை என்னது 5,5.
இங்க நம்ம எக்ஸ் ஒயின் ஃபார்முலா படிச்சதால நமக்கு ஈஸியா இருக்கு. அதே தான் நம்ம பி எக்ஸ்ன்னு மாத்துறதால தான் கன்ஃபியூஸ் ஆகுது. அதாவது இது வந்து பில இருக்கிறதால நம்ம பின்னு யூஸ் பண்றோம். இப்போ இது எக்ஸுங்கிறதால எக்ஸ் நமக்கு ஸ்கொயர்டு எங்க இருக்குதோ அதுதான் இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு அமைப்புல நம்ம எழுதுறோம்.